கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். யாத்ராகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 26வது வசனம். யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26இன் கடைசி பகுதி. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் மக்களோடு கூட கடவுள் பேசும் பொழுது ஒரு அற்புதமான ஒரு வார்த்தையை அந்த மக்களுக்கு சொல்லுகிறார். அந்த வார்த்தையை சொல்லுவதற்கு முன்பதாக சற்று இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருந்தது என்பது வேதத்தை வாசிக்கின்ற எல்லா கடவுளுடைய பிள்ளைகளும் அறிந்த ஒன்றாக இருக்கிறது. அவர்கள் அடிமையிலும் அடிமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு எந்த விதமான சுதந்திரமும் இல்லை. அவர்களுக்கான சரியான ஆகாரம் இல்லை. ஆகாரத்திற்கான காரியங்களை அவர்கள் ஒழுங்கு செய்து கொள்வதற்கு கூட அவர்களுக்கு நேரம் இல்லை. அப்படியாக தன் வாழ்க்கையில் அவ்வளவு சிரமத்தை அவர்கள் என்ன செய்தார்கள்? ஒவ்வொரு நாளும் அனுபவித்து கொண்டிருந்தார்கள். ஒரு அந்நிய தேசத்தில் அடிமையாக்கப்பட்டு அந்த தேசத்து மக்களுக்கும் அங்கே இருந்த ராஜாவுக்கும் பணிவிடைக்காரர்களாக மாறி அவர்கள் மிகவும் நலிந்து போய்கொண்டே இருந்ததை அந்த இடத்துல நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, அன்றைக்கு இருந்த அரசன் இந்த மக்கள் எந்த விதத்திலும் வளர்ந்து விடக்கூடாது, இவர்கள் ஜனத்தொகையில் பெருகி விடுவார்கள், ஆனால் நாளைய தினத்தில் நம்முடைய சொந்த மக்களுக்கே இவர்கள் பெரிய அச்சுறுத்தலாக மாறிவிடுவார்கள் என்று சொல்லி அவர்களை ஒடுக்கி கொண்டே இருப்பதை வழக்கமாக அந்த மக்கள் கொண்டிருந்தார்கள். ஆகையால் எந்த நேரமும் இந்த மக்கள் கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியதாகவும் இருந்தது. அதே நேரத்தில் பயந்து பயந்து வாழ வேண்டியவர்களாகவும் இருந்தார்கள். ஆகையினால்தான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேல் மக்களுடைய கூக்குரலை, அவர்கள் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன் என்று கடவுள் சொல்லுகிறார். அவ்வளவு பெரிதாக கடவுளுடைய சந்நிதியிலே போய் எட்டுகின்ற அளவிற்கு, கடவுளுடைய சந்நிதியிலே போய் எட்டுகின்ற அளவிற்கு அவர்கள் அவ்வளவு துன்பத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த மக்களை பார்த்து கடவுள் சொன்னார், என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அகதிகளாக இருந்து, அடிமைகளாக இருந்து, பலவிதமான தாங்கொன்னா பிரச்சனைகளில் நீங்கள் சிக்கி கொண்டிருக்கிறதை நான் அறிந்திருக்கிறேன். ஆகையால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை சொல்ல போகிறேன். அது என்ன நல்ல செய்தி? நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் விடுதலை விடுதலை எங்கே இருந்து வரும்? தீர்வு எங்கே இருந்து வரும்? யார் எங்களுக்கு உதவி செய்வார்? யார் எங்களை இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து மீட்டெடுப்பார்? யார் எங்களுக்கு இந்த ஆபத்தில் கை கொடுத்து தூக்கி விடுவார்? என்ன செய்ய முடியும்? எங்கள் குரலெல்லாம் கேட்கப்படாதே. நாங்கள் வாய் செத்தவர்களாக நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன பேசுவதென்று தெரியாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையை எப்படி கையாள்வதென்று தெரியாத நிலையில் நாங்கள் தினம் தினம் நெருக்கத்திலும் பாடுகளிலும் கண்ணீரிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற மக்களுக்கு கடவுளுடைய வார்த்தை வருகிறது. எல்லா பிரச்சனைகளுக்கும் நான் ஒருவரே தீர்வாக இருக்கிறேன். நானே உன் பரிகாரியாகிய கடவுள் என்று சொன்னார். அப்படி சொன்ன கடவுள் அதோடு விட்டு விடவில்லை. வார்த்தையில் சொல்லிவிட்டு அப்படியே கடந்து போகிற கடவுள் அல்ல. நம்முடைய கடவுள் ஒரு நாளும் வாயில் பேசுகிற கடவுள் அல்ல. அவர் பேசினதை அவர் கரத்தினாலே செய்து முடிக்கிற கடவுளாக இருக்கிறார். சாலமோன் கூட தன் தகப்பனை குறித்து சொல்லும் பொழுது அவர் வாயினால் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றினார். அவ்வளோ அருமையான கடவுள். அந்த ஒடுக்கப்பட்டு சின்ன பின்னமாக்கப்பட்டிருந்த அந்த மக்களை கடவுள் கானான் என்கிற தேசத்தில் அவர்களை அதிபதியாக வைத்தார். அவர்கள் கடந்து வந்த அந்த வனாந்திர பாதையில் மாபெரும் அதிசயங்களை செய்தார். உனக்கு விரோதமாக யாரும் வர முடியாது என்று ஆண்டவர் வலிமை மிக்க அரசர்களையும் தேசத்தையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பினவர்களை நிர்மூலமாக்கி போட்டார். ஆம், அவர் மெய்யாகவே நம்முடைய பரிகாரியாக இருக்கிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை உங்களுக்குரியது. இந்த காலை நேரத்தில் எத்தனை விதமான பிரச்சனைகளுக்குள்ளாக நீங்கள் இருக்கலாம்.
தினம் தினம் கண்ணீரோடு கூட இருக்கலாம், வேதனையோடு கூட இருக்கலாம். உங்கள் அருகில் ஒருவர் இருந்து உங்களிடத்தில் சொல்லுகிறார், மகளே நான் உன் பரிகாரி, மகனே நான் உன் பரிகாரி. உன் குடும்பத்தில், உன் தனிப்பட்ட வாழ்க்கையில், உன் பிள்ளைகளிடத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் தீர்வாக இருக்கிறேன், நீ பயப்படாதே என்று சொல்லுகிறார். ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பரிகாரியாக இருந்து எங்களை வழி நடத்துவதற்காய் ஒரு நாள் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கிற எல்லா துன்பங்களையும் மாற்றி ஆனந்த களிப்பினால் எங்கள் வாழ்க்கையை நிரப்புவீர். அதற்காய் தோத்திரம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.